வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள்எக்ஸ் பேசுகிறேன். என் கேர்ள் ஃப்ரெண்டு என்னை மதிக்கவே மாட்றா. இது எப்போ நடக்கும்னா, அவளுக்கு உங்கள் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட் லெவல் அடிமட்டத்தில் தொட்டுருச்சுன்னா இதெல்லாம் நடக்கும். நீங்கள் கால் பண்ணால் எடுக்க மாட்டா, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டா, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவா, சண்டை போடுவா, வேணும்னு அடுத்த பசங்கிட்ட பேசுவா, உங்களை மதிக்கவே மாட்டா. இதெல்லாம் அவள் பண்ணான்னா என்ன அர்த்தம்னா, கூடிய சீக்கிரத்தில் உங்களை பிரேக்கப் பண்ண போகிறான்னு அர்த்தம். புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். அவள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணால் உங்களை லவ் பண்ணுவா. இந்த மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுறான்னு தெரியுமா? ஏன்னா நீங்கள் லோயர் வேல்யூன்னு அவளுக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எத்தனை வாட்டி திட்டினாலும் உங்களை அசிங்கப்படுத்தினாலும் நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு சூடு, சொரணை, வெக்கம், மானம் எதுவுமே இல்லைன்னு அவன் நினச்சிட்ருக்கா. காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு 90% பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும். ரிமைனிங் 10% பசங்களுக்கு இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி பொண்ணுங்கிட்ட பிஹேவ் பண்ணுறதுன்னு. ஓகே, இதை எப்படி சரி பண்ணலாம்? லெட் மீ டெல் யூ எ ஸ்டோரி. நான், என் கேர்ள் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒரு நாள் அவுட்டிங் போனோம். எங்கள் ஊர்லேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி கைண்ட் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் போனோம். கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். வர்ற வழி ஃபுல்லாக என் ஃப்ரெண்டோட ஆள் அவனை திட்டிகிட்டே இருக்கா, அசிங்கப்படுத்துகிறா, அவமானப்படுத்துகிறா. அவன் சரிடி சாரின்னு சொல்லி கெஞ்சிகிட்டே இருக்கான். நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவ திட்டுறா கெஞ்சுறான், திட்டுறா கெஞ்சுறான், இப்படியே போய்கிட்டே இருக்குது. எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏண்டா வந்தோன்னு ஆகிப்போச்சு. அவனை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, எனக்கே ரொம்ப இன்னமும் ஆகிப்போச்சு. கடைசியாக போய் சேர்ந்துட்டோம். போன உடனே எனக்கு மைண்டு சரியில்லை, என்னை வீட்டில் விட்டுன்னு சொல்லி லூஸு மாதிரி அவன் ஆள் பேச ஆரம்பிச்சிட்டா. 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஹில் ஸ்டேஷனில் நாக்கு தள்ளி போய் அங்கே போய் நிற்கிறோம். அவன் ஆள் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் கெஞ்சுறான், ப்ளீஸ் டி வந்துட்டோம் முடி இருந்துட்டு போயிடும்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருக்கான். என்னால் எதுவுமே பேச முடியல. கடைசியில் எனக்கும் என் ஜிஎஃப்க்கும் முன்னாடி அவன் ஆளை நீலாம் ஆம்பளையே இல்லைடா, எதுக்கும் நீ லாய்க்கடான்னு சொல்லி திட்டி விட்டான். அங்கே ஒரு அமைதி, எல்லோரும் ஷாக்கு. ஏன்னா எங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆணுக்கு ஒரு ஆண்மையை பற்றியே தப்பாக பேசிட்டாங்கிற மாதிரி எங்களுக்குலாம் ஒரு பிஹேவியராக இருந்துச்சு. அவன் நான் டக்குன்னு தனியாக கூப்பிட்டு போயிட்டேன். ஏன்ட்ட அவன் 1/2 மணி நேரம் ஆளுறான். எல்லாம் கரெக்டாக தான் பண்ணுறேன், உண்மையாக தான் லவ் பண்ணுறேன், அவள் நல்லா தான் ட்ரீட் பண்ணுறேன், ஆனாலும் என்னை அவன் மதிக்கவே மாட்டான்னு சொல்லி என்கிட்ட அழுதுகிட்டே இருக்கான். நான் அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், வா கிளம்புவோம். பட் அடுத்தவ ஒரு வார்த்தை பேசினா நான் சொல்கிறத பண்ணுன்னு சொல்லிட்டேன். கிளம்பிட்டோம். ஒரு 10 கிலோமீட்ரு அவன் ஆள் பேசவே இல்லை. மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு முறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருந்தான். நான் எப்படா பேசான்னு சொல்லி நான் காத்துட்டு இருந்தேன். 10வது கிலோமீட்ரு ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், உன்னை ஏண்டா லவ் பண்ணோம்னு தோணுது அப்படின்னா. அவன் டக்குன்னு வண்டியை நிறுத்திட்டான். இறங்குடின்னு சொன்னான். அவள் இறங்கிட்டா. நீ தேவையே இல்லையடி, நடந்தே 30 கிலோமீட்டர் வீட்டுக்கு போடின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு நாங்கள் 3 பேரும் திரும்ப அவுட்டிங் வந்துட்டோம். அவள் அங்கேருந்து கத்திக்கிட்டே இருக்கா. நானும் என் ஆளும் தனியாக வந்துட்டோம். அவன் அங்கே உள்ள பொண்ணுங்கிட்ட போய் பேசுன்னு சொல்லி போக விட்டேன். அவன் ஆள் கால் பண்ணிட்டே இருந்தான். நான் 2 நாளைக்கு நீ உன் ஆள் காலை எடுக்காதன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியுமா? 2 நாளைக்கு அப்புறம் அடுத்த நாளே அவள் ஆள் அவன் வீட்டுக்கு வந்து அவன்கிட்ட கதறி அழுதுருக்கா. நான் உன்னை மரியாதைலாம் பேசவே மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சுன்னு ரொம்ப கெஞ்சிருக்கான். அவன் என்கிட்ட கால் பண்ணி சந்தோஷமாக சொல்கிறான், அவன் பழையபடி மாறிட்டேங்கிறாடா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தான். 1 மந்த்துக்கு அப்புறம் அவனை பழையபடி பார்த்தேன். இப்போ அவன் சொன்னான், என் ஆள் ரொம்ப ஸ்வீட்டாக கேரிங்காக ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுறாடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாகுன்னு சொல்லி நல்லா என்கிட்ட ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தான். புரிஞ்சுக்கோங்க, அவளுக்கு தெரியணும், அவள் உங்களுக்கு லவ் ஒழுங்காக கொடுக்கலன்னா, அவள் உங்களை மதிக்கலைன்னா நீங்கள் ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு அவளுக்கு தெரியணும். அப்போ தான் அவள் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவாள். ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவள் உங்களை மதிக்கலைன்னா பி ஸ்ட்ராங், ஜஸ்ட் ஃபக்கிங் வாக் அவே. அப்போ தான் உங்களை லவ் பண்ணுவாள், உங்களை சேஸ் பண்ணுவாள். இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.